என்னை சேனலை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க, சந்தோஷமா இருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. இப்போ நம்ம டேலி பார்க்க போகிறோம். இது 12th ஸ்டாண்டர்டினுடைய சிலபஸ். பேஜ் நம்பர் 335 கொடுத்துருக்காங்க. கம்ப்யூட்டர் அக்கௌண்டிங் சிஸ்டம் அப்படிங்கிறது CAS அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் நாம் டேலி அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். டேலி அப்படிங்கிறது டிரான்சாக்ஷன்ஸ் அலவுட் இன் அ லீனியர் லைன் யார்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை 1986 ஷியாம் சுந்தர் கோயங்கா அண்ட் அவருடைய சன் பரத் கோயங்கா இவங்களால் இன்வென்ட் பண்ணப்பட்டது. 1999 கம்பெனியாக ஃபார்ம் பண்ணது. அதுக்கு டேலி சொல்யூஷன்ஸ் அப்படின்னு பேர் கொடுத்தாங்க. 2006 டேலி 8.1 லான்ச் ஆகுது. 2009 டேலி ERP 9 இது மாறுது. ERP அப்படிங்கிறது என்டர்பிரைசஸ் ரிசோர்ஸ் பிளானிங் அப்படின்னு சொல்கிறாங்க. 2016 they reached 1 million கஸ்டமர்ஸ். 2017 கம்பெனி GSTயோட டேலியை வெளியிட்டாங்க. கம்ப்யூட்டரைஸ்டு அக்கௌண்டிங் சிஸ்டம் அப்படிங்கிறது இட் இஸ் அ சிஸ்டம் மெயின்டைனிங் அக்கௌண்ட்ஸ் யூஸிங் கம்ப்யூட்டர். அதாவது கம்ப்யூட்டரை யூஸ் பண்ணி நம்மளுடைய அக்கௌண்ட்ஸை நம்ம மெயின்டைன் பண்ணுறது தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். இதில் நம்ம தினசரி செய்யக்கூடிய அக்கௌண்டிங் டிரான்சாக்ஷன்ஸை இன்புட்டாக கொடுக்குறோம். அதில் தேவைக்கு ஏற்ப நமக்கு ரிப்போர்ட்ஸ் ஜென்ரேட் பண்ணுறது ரொம்ப சுலபமாக நாம் இந்த சாஃப்ட்வேர் மூலம் பண்ண முடியும். இப்போது இதில் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டரைஸ்டு அக்கௌண்டிங் சிஸ்டம், அதில் மெயின்டைனிங் அக்கௌண்டிங் ரெக்கார்ட்ஸ், அதாவது நமக்கு தேவையான கணக்கு சம்மந்தப்பட்ட ரெக்கார்ட்ஸை நம்ம இங்கே மெயின்டைன் பண்ண முடியும். இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட், ஸ்டாக் சம்மந்தப்பட்டது, பொருள் சம்மந்தப்பட்டது, பர்ச்சேஸ் சம்மந்தப்பட்டது, இது எல்லாமே நம்ம இதில் மெயின்டைன் பண்ணுவாங்க. பேரோல் ப்ரிப்பரேஷன், அதாவது வேலை செய்பவர்களுடைய சம்பளம், அதில் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஊதிய உயர்வு, அப்புறம் பிடிப்புன்னு சொல்லக்கூடிய டிடக்ஷன்ஸ், இதெல்லாமே அதில் பார்ப்பாங்க. அடுத்தது ரிப்போர்ட் ஜென்ரேஷன். பொதுவாக பலவிதமான ரிப்போர்ட் ஜென்ரேஷன் நம்ம டேலியில் பார்க்கலாம். அடுத்ததாக டேட்டா இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட். அப்படின்னா டேட்டா நீங்கள் வெளியில் இருந்தபடி எடுத்து எக்ஸ்போர்ட் பண்ணி உள்ளே எடுத்து யூஸ் பண்ண முடியும். இங்கேருந்து, அதாவது அக்கௌண்டிங் சாஃப்ட்வேரில் இருந்தும் நீங்கள் உங்கள் டேட்டாவை வெளியில் இம்போர்ட் பண்ணவும் முடியும். டாக்ஸேஷன் ரொம்ப முக்கியமான ப்ராசஸாக நம்ம டேலியில் இல்லைன்னா CASன்னு சொல்லக்கூடிய கம்ப்யூட்டர் அக்கௌண்டிங் சிஸ்டமில் நாம் டாக்ஸேஷன்ஸை ரொம்ப சுலபமாக பார்க்க முடியும். அடுத்ததாக நம்ம ரொட்டீன் அக்கௌண்டிங் ரிப்போர்ட்ஸ், அதாவது தினசரி நமக்கு அப்பப்போ தேவைப்படக்கூடிய அக்கௌண்டிங் ரிப்போர்ட்ஸ், அதில் டே புக் அல்லது ஜேர்னல்னு சொல்கிறாங்க. அடுத்தது லெட்ஜர், ட்ரையல் பேலன்ஸ், இன்கம் ஸ்டேட்மெண்ட், பேலன்ஸ் ஷீட், கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட், இதெல்லாமே நம்ம ரெகுலராக பார்க்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸாக இருக்கும். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது டேட்டா எக்ஸ்சேஞ்ச் வித் அதர் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். அதாவது நம்ம இப்போ இந்த டேட்டாவை வெளியிலேருந்து எடுத்துகிட்டு வரலாம், உள்ளேருந்து இம்போர்ட் பண்ணலாம் அப்படிலாம் நம்ம சொன்னோம் இல்லைங்களா, அதை தான் நம்ம இந்த எக்ஸ்சேஞ்சில் பார்க்குறோம். இதில் MIS அப்படின்னு சொல்லக்கூடிய மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அப்படிங்கிறது நமக்கு இந்த சாஃப்ட்வேரோட ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இது மேஜராக எந்த மாதிரியான ஒர்க் பண்ணுது அப்படின்னா, நமக்கு ஒவ்வொரு லெவலில் ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணுறது இது ரொம்ப சுலபமாக நமக்கு செய்து கொடுக்குது. அடுத்ததாக அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டரைஸ்ட் அக்கௌண்டிங் சிஸ்டமில் டேலி வித் GST, இதுதான் நம்ம இந்த இதில் பதிவில் பார்க்க போகிறது. இந்த பதிவில் டேலியை எப்படி உபயோகப்படுத்தணும், அதுக்கு என்னென்ன ஃபார்மல் திங்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்க்குற இந்த சாஃப்ட்வேர் டேலி ERP 9. இதில் GST 2010 அப்டேட் ஆச்சு. ஜூலை 1 இது அப்டேட் ஆகுது. இதில் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் டேலியை ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி கீழே பார்க்குற இந்த வியூ இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதுக்கு நீங்கள் ஸ்டார்ட் பட்டனில் அழுத்தி ஆல் ப்ரோக்ராம்ஸ், அதில் டேலி ERP 9 அப்படின்னு இருக்கும். அந்த டேலி ERP 9 நம்ம போய் என்ட்ரு பண்ணோம் அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வரும். இப்போ இதில் நம்ம ஸ்டார்ட் கொடுத்துருக்கோம். ஸ்டார்ட்டில் இங்கே பார்த்தீங்கன்னா டேலி ERP 9, இந்த ERP 9 நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி ஐகானோட ஓப்பன் ஆகும். இதை இப்படியும் ஷார்ட்கட்லேயும் வச்சு ஓப்பன் பண்ண முடியும். இது இப்படி நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது நீங்கள் யூஸ் பண்ண போகிற மெத்தடு ஒர்க் இன் எஜுகேஷன் மோடு. இது ரொம்ப முக்கியமாக நம்ம கவனத்தில் வச்சுக்கணும். ஏன்னா இதில் தான் நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க. அடுத்ததாக இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு அடுத்த ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். அதாவது கேட்வே ஆஃப் டேலி அப்படின்னு இணைக்கும்.
அந்த கேட்வே ஆஃப் டேலி ஃபர்ஸ்ட் டைம் வராது. இப்போ ஃபஸ்ட் டைம் நம்ம செலக்ட் கம்பெனி அப்படி இல்லைனா க்ரியேட் கம்பெனி, நம்ம ஏற்கனவே செய்து ப்ராசஸில் இருக்கக்கூடிய கம்பெனினா செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை புதுசாக நாம் கம்பெனியை க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா க்ரியேட் கம்பெனியை செலக்ட் பண்ணணும். அதுக்கு கீழே இருக்கக்கூடிய பேக்கப் அப்படிங்கிறது நம்ம செய்திருக்கிற டிரான்சாக்ஷன்ஸை பேக்கப் எடுத்து வச்சுக்கிறதுக்கு இந்த ஆப்ஷன் ரொம்ப உபயோகமாக இருக்கும். ஏற்கனவே உள்ள ரெக்கார்டை ரீஸ்டோர் பண்ணுறதுக்கு அடுத்த லெவல் யூஸ் ஆகுது. குவிட் அப்படிங்கிறது நம்ம இதிலேருந்து வெளியில் வந்துடலாம். இதுக்கு இந்த குவிட்டை யூஸ் பண்ணுறோம். இப்போது நீங்கள் க்ரியேட் கம்பெனி அப்படின்னு செலக்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி உங்களுக்கு கம்பெனி க்ரியேஷன் அப்படிங்கிற இந்த விண்டோ வரும். இதில் கம்பெனியோட பேர், அவங்களுடைய மெயிலிங் நேம், அதனுடைய அந்த கம்பெனியினுடைய அட்ரஸ், எந்த கண்ட்ரியில் இருக்குது, எந்த ஸ்டேட்டில் இருக்குது, அந்த கம்பெனியினுடைய ஃபோன் நம்பர், மொபைல் நம்பர், ஃபேக்ஸு, இமெயில், வெப்சைட் எல்லாம் எதெல்லாம் இருக்கோ அதையெல்லாம் இங்கே டைப் பண்ணுவாங்க. இதில் ஃபினான்ஷியல் இயர் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு ஃபினான்ஷியல் இயர் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் April 1 ஆஃப் த சேம் இயர் அண்ட் இட் எண்ட்ஸ் வித் த நெக்ஸ்ட் இயர் ஆஃப் March 31ன்னு நமக்கு தெரியும். இப்போ இதில் புக்ஸ் பிகினிங் ஃப்ரம் அப்படிங்கிறது கம்பெனி எப்போ உருவாக்கப்பட்டதோ அதுக்கான தேதி. ஸோ முதல்ல உருவாக்கும் போது மட்டும் இது அவங்களுடைய உருவாக்கமான தேதியை காமிச்சிருப்பாங்க. அதுக்கு அடுத்த வருஷத்துலேருந்து April 1 ஒவ்வொரு வருஷமும் இதில் ஃபாலோ ஆகும். அடுத்ததாக டேலி வாலெட் பாஸ்வேர்டுன்னு இருக்குது. இந்த டேலி வாலெட் பாஸ்வேர்டில் நீங்கள் பாஸ்வேர்ட் கொடுத்து சேவ் பண்ணிக்கணுன்னா தாராளமாக சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஆனால் பாஸ்வேர்டை மறக்காமல் இருக்கணும்னு அதுலேயே வார்னிங் மெசேஜும் கொடுத்துருக்காங்க. இதை என்ட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் கீழே பார்த்தீங்க அப்படின்னா பேஸ் கரன்சி இன்ஃபர்மேஷன், நம்ம இந்தியா அப்படின்னு சொல்லும்போது நமக்கு ருப்பீஸ் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக ஃபிக்ஸ் ஆகுது. இதில் ருப்பையா சிம்பிளும் அதனுடைய ஃபார்மல் நேம் இந்தியன் ருப்பீஸ், அதாவது INR, அது வந்து நம்மளுடைய ஃபார்மல் நேம். இதில் சஃபிக்ஸ் சிம்பிள் வந்து அமௌண்ட்டில் வேணுமா, தேவையில்லைன்னா நோ, தேவைப்பட்ட எஸ். இப்போ ஆட் ஸ்பேஸ் பிட்வீன் அமௌண்ட் அண்ட் சிம்பிள், அதில் எஸ் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அமௌண்ட்டுக்கும் சிம்பிளுக்கு இடையில ஒரு ஸ்பேஸ் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஷோ அமௌண்ட் இன் மில்லியன்ஸ், நம்ம அந்த மெத்தடில் இல்லைங்கிறதுனால நம்ம நோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். நம்பர் ஆஃப் டெசிமல் பிளேசஸ் நிச்சயமாக 2, 50 பைசா, 75 பைசா அப்படின்னு மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த நம்பர் ஆஃப் டெசிமல் பிளேசஸ் ரொம்ப உபயோகமாக இருக்கும். வேர்ட் ரெப்ரசன்ஸ் அமௌண்ட்ஸ் ஆஃப்டர் டெசிமல், அது நம்ம பைசான்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதனால் அது பைசையில் ஃபிக்ஸ் ஆகிருக்கும். நம்பர் ஆஃப் டெசிமல் பிளேசஸ் ஆஃப் அமௌண்ட் இன் வேர்ட்ஸ், அது 2ல் தான். ஏன்னா 75 பைசா 50 பைசான்னு அதை வேர்டில் கொடுக்க அதை 2லேயே நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இதெல்லாம் கொடுத்துட்டு நீங்கள் எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா, அதாவது அக்செப்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த கம்பெனிக்கான சேச்சுரேட்டரி மாஸ்டர் க்ரியேட் ஆகிடும். இப்போ நீங்கள் இதை பார்த்துக்கிட்டு இருக்கிறது கேட்வே ஆஃப் டேலி. ஸோ இங்கே இருந்தபடி தான் நம்ம ஒவ்வொரு அக்கௌண்டிங் விஷயத்துக்கும் நம்ம செய்ய போகிறோம். இதில் முதல்ல நீங்கள் பார்க்குறது அக்கௌண்ட்ஸ் இன்ஃபோ. இந்த அக்கௌண்ட்ஸ் இன்ஃபோ மேஜராக லெட்ஜர் க்ரியேஷன், லெட்ஜர் மாடிஃபிகேஷன், ஆல்ட்ரேஷன், இந்த மாதிரியான வேலைகளை நம்ம இங்கே பார்த்துக்க போகிறோம். அதுக்கு அடுத்தது இன்வென்ட்ரி இன்ஃபோ, ஸ்டாக் சம்மந்த ஒர்க் பண்ணக்கூடியது. இதில் டிரான்சாக்ஷன்ஸ், அக்கௌண்டிங் வவுச்சர், தினசரி நடக்கக்கூடிய பதிவுகளை நம்ம அதில் தான் பார்ப்போம். இன்வென்ட்ரி வவுச்சர்ஸ் நமக்கு ஸ்டாக் இன்கமிங் அண்ட் அவுட் கோயிங்கை அதில் மெயின்டைன் பண்ணிக்குவோம். ஸோ இதுதான் இப்போ நம்ம பேஸாக பார்க்க போகிறது. இதுக்கு இடையில் ஒரு கம்பெனியை எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இதை க்ளோஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் எஸ்கேப் கீ தொடர்ந்து கொடுக்கும்போது அது க்ளோஸ் பண்ணட்டுமான்னு நம்மளை கேட்கும். எஸ் கொடுத்து க்ளோஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா Ctrl+Q அழுத்தும் போது ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிடும். நீங்கள் மறுபடியும் உள்ளே போகும்போது நீங்கள் அந்த கம்பெனியை செலக்ட் பண்ணிக்கிட்டு போகணும். அதுக்கு நீங்கள் Alt F1 கொடுத்தீங்க அப்படின்னா செலக்ட் கம்பெனி வரும். அப்படி இல்லைனா வெறும் F1 கொடுத்தீங்கனாலும் செலக்ட் கம்பெனி ஓப்பன் ஆகும். இப்போ அதில் உங்கள் கம்பெனியை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது கம்பெனி ஃபீச்சர்ஸ். ஜென்ரலாக எல்லா ஆப்ஷன்ஸும் ஓப்பன்டாக இருக்காது. அப்போது கம்பெனி சம்மந்தப்பட்ட ஃபீச்சர்ஸை நம்ம எனேபிள் பண்ணுறதுக்கு நம்ம இந்த ஆப்ஷனுக்கு வரணும். இதுக்கு நீங்கள் F11 அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணணும். இந்த F11ல் ப்ரெஸ் பண்ணும்போது நமக்கு 3 ஆப்ஷன்ஸ் காமிக்கிறாங்க. ஒன்று அக்கௌண்டிங் ஃபீச்சர்ஸ், இன்வென்ட்ரி ஃபீச்சர்ஸ், சேச்சுரேட்டரி அண்ட் டாக்ஸேஷன்ஸ். அக்கௌண்டிங் ஃபீச்சர்ஸ் அப்படிங்கிறது அக்கௌண்ட்ஸில் இருக்கக்கூடிய மாடிஃபிகேஷன்ஸ், அதை நம்ம இங்கே தான் பார்ப்போம். இன்வென்ட்ரி ஃபீச்சர்ஸ், ஸ்டாக் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அப்டேஷன்ஸை நம்ம இதில் தான் பார்ப்போம். சேச்சுரேட்டரி அண்ட் டாக்ஸேஷன்ஸ், முக்கியமாக டேக்ஸ், எந்தெந்த மாதிரி டேக்ஸ் இருக்குன்னு நம்ம அடுத்தடுத்த பதிவுகளில் பார்ப்போம். அதை பற்றினதெல்லாம் நம்ம இந்த இதில் தான் போய் கொடுப்போம். இதுக்கு ஷார்ட்கட் கீயாக F1 அக்கௌண்டிங் ஃபீச்சர்ஸ், F2 இன்வென்ட்ரி ஃபீச்சர்ஸ், சேச்சுரேட்டரி அண்ட் டாக்ஸேஷனுக்கு F3. ஸோ நீங்கள் இந்த இடத்துல இருந்தபடி F1, F2, F3ன்னு கொடுத்தீங்கனாலும் உங்களுக்கு அந்த ஃபீச்சர்ஸ்குள்ளே போகும். இப்போ இதில் அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடியது இதுதான் அக்கௌண்டிங் ஃபீச்சர்ஸ். ஸோ அக்கௌண்ட்ஸ் சம்மந்தப்பட்டதுன்னு நம்ம சொன்னோம் இல்லைங்களா.
ஜென்ரல் ஃபீச்சர்ஸ்லேருந்து அவுட்ஸ்டாண்டிங் மேனேஜ்மெண்ட், காஸ்ட் ப்ராஃபிட் சென்டர் மேனேஜ்மெண்ட், இன்வாய்ஸிங் மெத்தடு, பட்ஜெட்ஸ் அண்ட் சினாரியோ மேனேஜ்மெண்ட், பேங்கிங் ஃபீச்சர்ஸ், அதர் ஃபீச்சர்ஸ், இதெல்லாம் அக்கௌண்டிங் ஃபீச்சர்ஸாக பார்க்கப்படுது. இதில் நம்ம அடுத்ததாக தெரிஞ்சுக்க போகிறது லெட்ஜர். இப்போ ஒரு லெட்ஜர் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, அது நம்ம நிச்சயமாக குரூப்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங்காக பார்க்குறோம். இந்த பேங்க் அக்கௌண்ட்ஸ், அப்புறமா கேபிட்டல் அக்கௌண்ட், கேஷ் இன் ஹேண்ட், கரண்ட் அசெட், கரண்ட் லயபிலிட்டி, இது மாதிரி நம்மளுக்கு எக்ஸ்டெண்ட் ஆகிக்கிட்டே வருது. இதில் பேங்க்குனா நம்ம பேங்க் அக்கௌண்ட்ஸில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டது கேபிட்டல் அக்கௌண்ட்டில் பார்ப்போம். பெட்டி கேஷ், கேஷ் இதெல்லாம் கேஷ் இன் ஹேண்ட்லேயும், ஜென்ரலாக கரன்சி அதாவது கேஷை கரண்ட் அசெட்லேயும், நாம் கொடுக்க வேண்டிய லயபிலிட்டிஸை கரண்ட் லயபிலிட்டிலையும், நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஃபிக்ஸட் அசெட்ஸை டெபாசிட்ஸ் அல்லது அசெட்ஸ்லேயும், அடுத்ததாக டிப்ரிசியேஷன், டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், இது எல்லாத்தையுமே நம்ம அடுத்தடுத்து பார்க்க போகிறோம். இதில் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்னால் உடனடியாக செய்யக்கூடியது, மறைமுக செலவுகள், உடனடி செலவுகள், இப்படி நம்ம பிரித்து பார்க்கலாம். அடுத்தது நம்ம இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், இதில் மேற்கொண்டு நம்ம லோன் வாங்கியிருக்கோம் அப்படின்னா லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை லயபிலிட்டியில் கொண்டு வருவாங்க. இதர செலவுகளை மிஸ்லேனியஸ் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜென்ரல் ப்ரொவிஷன்ஸ், பர்ச்சேஸ் அக்கௌண்ட்ஸ், ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸ், ரீடைன்டு ஏர்னிங்ஸ், சேல்ஸ் அக்கௌண்ட்ஸ், செக்யூர்ட் லோன்ஸ், ஸ்டாக் இன் ஹேண்ட், சன்ட்ரி கிரெடிட்டார், சன்ட்ரி டெட்டார், சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்ஸ், அன்செக்யூர்ட் லோன்ஸ், இப்படி நமக்கு குரூப் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் இருக்குது. இப்போது இதில் ஒரு குரூப் லெட்ஜர் குரூப் க்ரியேட் பண்ணுறதை காமிச்சிருக்காங்க. அதுக்கு டேலியில் மாஸ்டர்ஸில் அக்கௌண்ட்ஸ் இன்ஃபோக்குள்ள குரூப்ஸ், இதில் சிங்கிள் குரூப்பில் நீங்கள் போய் டிஸ்பிளே பண்ணி பார்க்க போகிறீங்க. இதில் நீங்கள் என்னென்ன குரூப்ஸ் இருக்குது அப்படிங்கிறத விஷுவலைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் அந்த ஃபுல் டீட்டெயில்ஸாக காமிச்சிருக்காங்க. சப்போஸ் நீங்கள் ஒரு குரூப்பை க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா டேலியில் மாஸ்டர்ஸில் அக்கௌண்ட்ஸ் இன்ஃபோவில் குரூப்ஸ்குள்ளே சிங்கிள் குரூப்புக்குள்ளே க்ரியேட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி லெட்ஜரை க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்தது லெட்ஜர் அக்கௌண்ட். ஸோ ஒரு லெட்ஜர் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணுறதுக்கு டேலியினுடைய மாஸ்டர்ஸில் அக்கௌண்ட்ஸ் இன்ஃபோவில் லெட்ஜரில் போயிட்டு சிங்கிள் லெட்ஜரில் க்ரியேட் அப்படின்னு கொடுத்தோன்னா ஒவ்வொரு லெட்ஜராக நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். சப்போஸ் மாடிஃபை பண்ணிக்கிறோம் அப்படின்னா ஆல்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபீச்சருக்குள்ளே போகணும். இதில் இப்போ எனக்கு ஒரு லெட்ஜர் வேணாம் அப்படின்னா நம்ம ஆல்ட் ப்ளஸ் டி அழுத்தினோன்னா அது எஸ் கன்ஃபர்மேஷன் கேட்கும். நம்ம எஸ் கொடுத்துட்டோன்னா அந்த லெட்ஜர் டெலீட் ஆகிடும். எந்த லெட்ஜரில் வேண்டாமோ அந்த லெட்ஜரில் இருந்தபடி நம்ம ஆல்ட் டி அழுத்தினோன்னா கன்ஃபார்ம் பண்ண சொல்லும் டெலீட்டடானு. எஸ் கொடுத்தீங்கன்னா டெலீட் ஆகிடும். ஸோ உங்கள் லெட்ஜர் க்ரியேஷன், சிங்கிள் லெட்ஜர் க்ரியேஷன் இப்படி தான் இருக்கும். இதில் மேலே நீங்கள் நேம் கொடுப்பீங்க. அது என்ன அண்டர் அக்கௌண்ட் அப்படிங்கிறத நம்ம இங்கே கொடுப்போம். கொடுத்து என்டர் அடித்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு சேவ் ஆகிடும். அடுத்ததாக பார்க்க போகிறது வவுச்சர்ஸ். ஸோ நம்ம இப்போ லெட்ஜர் எப்படி க்ரியேட் பண்ணியிருக்கோமோ ஒன்ஸ் நம்ம லெட்ஜர் ஒர்க் முடித்ததும் வவுச்சர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதில் நம்ம ரொம்ப முக்கியமாக பார்க்கக்கூடியது நம்ம டே பை டே செய்யக்கூடிய டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் இங்கே தான் பார்க்க போகிறோம். மேஜராக இருக்கக்கூடியது ரிசிப்ட் வவுச்சர், பேமெண்ட் வவுச்சர், கான்ட்ரா வவுச்சர், பர்ச்சேஸ் வவுச்சர், சேல்ஸ் வவுச்சர், ஜேர்னல் வவுச்சர். இதுக்கு நம்ம கீபோர்டில் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன் கீஸ் சொல்கிற F4, F5, F6, F7, F8, F9 இத்தனை கீஸும் யூஸ் ஆகுது. F4 அப்படின்னு சொன்னால் கான்ட்ரா வவுச்சருக்கும், F5 பேமெண்ட் வவுச்சருக்கும், F6 ரிசிப்ட் வவுச்சருக்கும், F7 ஜேர்னல் வவுச்சருக்கும், F8 சேல்ஸ் வவுச்சருக்கும், F9 பர்ச்சேஸ் வவுச்சருக்கும் யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போது ரிசிப்ட் வவுச்சர் அப்படின்னு சொல்லி காமிச்சிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா F6. ஸோ நீங்கள் F6 கொடுத்தீங்கன்னா ரிசிப்ட் வவுச்சர் ஓப்பன் ஆகும். F5 அப்படின்னு சொல்லும்போது பேமெண்ட். ஸோ நம்ம செய்யக்கூடிய எல்லா செலவுகளையும் நம்ம பேமெண்ட்டில் தான் பார்ப்போம். அடுத்தது கான்ட்ரா வவுச்சர். ஸோ பேங்க் டெபாசிட், பேங்க்கில் விட்ராயல் அண்ட் பெட்டி கேஷ் இதெல்லாம் நம்ம FO கான்ட்ராவில் பார்ப்போம். பர்ச்சேஸ் வவுச்சர். ஸோ கிரெடிட்டோ கேஷோ எதில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாலும் அது பர்ச்சேஸ் வவுச்சர் F9 அப்படிங்கிறதுல நம்ம பார்க்குறோம். அடுத்ததாக சேல்ஸ் வவுச்சர். சேல்ஸ் அது கிரெடிட் சேல்ஸோ கேஷ் சேல்ஸோ வாட் எவர் அதை F8ல் நம்ம பார்க்குறோம். ஜேர்னல் வவுச்சர். ஜேர்னல் வவுச்சர் அப்படின்னு சொல்லும்போது இது வந்து ஜென்ரலாக அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ், அதாவது டிப்ரிசியேஷன், லயபிலிட்டி இதையெல்லாம் நம்ம இங்கே தான் காமிப்போம். அதுக்கு F7 அப்படின்னு அழுத்தினீங்கன்னா ஜேர்னல் வவுச்சரை உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ நாம் அடுத்ததாக ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். இதில் சம் ஒரு தடவை படிச்சுக்கோங்க. ராபர்ட் கமென்ஸ்ட் a transport business with a capital of 1 lakh. ஸோ 1 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி
அவர் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஹீ ஓப்பன்டு வித் திஸ் அக்கௌண்ட் SBI அண்ட் டெபாசிட்டட் 30,000. ஸோ 30,000 ரூபாய் அவர் டெபாசிட் பண்ணியிருக்காரு. ஃபர்னிச்சர் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு 10,000 ரூபாய்க்கு. அடுத்ததாக கூட்ஸ் பர்ச்சேஸ்டு. ஸோ கூட்ஸ் அப்படின்னு சொன்னாலே த ப்ராடக்ட் விச் இஸ் பர்ச்சேஸ்டு ஃபார் சேல். ஸோ விற்கிறதுக்காக வாங்கக்கூடிய பொருளை நாம் கூட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த கூட்ஸ் அவர் மொய்தீன் அப்படிங்கிறவர்கிட்ட க்ரெடிட்டில் வாங்கினதா 20,000க்கு காமிச்சிருக்காங்க. அடுத்ததாக கேஷ் சேல்ஸ். ஸோ இது கேஷ் சேல்ஸில் 8,000. ஸோ நோ பார்ட்டி மென்ஷன்டு. கூட்ஸ் பர்ச்சேஸ்டு ஃப்ரம் ரத்னம் ஃபார் ₹5,000 அண்ட் மணி டெபாசிட்டட் இன் CDM. ஸோ இதை வந்து நம்ம கேஷ் பர்ச்சேஸ்னே சொல்லலாம். கேஷ் சோல்ஸ் டு ரோனி ஆன் கிரெடிட் 60,000க்கு. ஸோ ரோனிங்கிறவர் கஸ்டமர், அப்போது அவருக்கு வந்து சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. மணி வித்ட்ரான் ஃப்ரம் பேங்க் 9,000க்கும். பார்ட் பேமெண்ட் ஆஃப் 10,000 மேடு டு மொய்தீன் பை செக்கு. ரோனி மேட் பார்ட் பேமெண்ட் ஆஃப் 5,000 பை கேஷ். salary given to the staff for the rupees of 6,000. wages அப்படிங்கிறதுல 3,000 செலவு செய்திருக்காரு. அடுத்ததாக ஸ்டேஷ்னரி வாங்கியிருக்காங்க பாண்டியன் அப்படிங்கிறவர்கிட்ட. இதை க்ரெடிட்டில் வாங்கியிருக்காங்க. ஸோ அவர் கடனுக்கு வாங்கியிருக்காரு. ஸோ இந்த இதுக்கு லெட்ஜர் போட போகிறோம். இந்த லெட்ஜர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து டைப்ஸ் ஆஃப் வவுச்சர் டைப்பையும் கொடுத்துருக்காங்க அண்டு நீங்கள் எந்த என்ட்ரியில் எப்படி போடணுங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்பிள், இந்த ஃபஸ்ட்டு லைன் நமக்கு கேஷில் டெபாசிட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொன்னதுக்கு கேஷ் அக்கௌண்ட் டு ராபர்ட்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டு, இதை நம்ம ரிசிப்ட் வவுச்சரில் போடணும். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா டு கேஷு, இதை கான்ட்ரா வவுச்சரில் போடணும். ஃபர்னிச்சர் டு கேஷு பேமெண்ட் வவுச்சரில் போடணும். பர்ச்சேஸ் டு மொய்தீன் பர்ச்சேஸ் அக்கௌண்ட்ஸ், அதாவது பர்ச்சேஸ் வவுச்சர். கேஷ் அக்கௌண்ட் டு சேல்ஸ் அக்கௌண்ட் சேல்ஸ் வவுச்சர். பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டு கேஷ் பர்ச்சேஸ் வவுச்சர். ரோனி அக்கௌண்ட் டு சேல்ஸ் சேல்ஸ் வவுச்சர். கேஷ் அக்கௌண்ட் டு பேங்க் கான்ட்ரா வவுச்சர். மொய்தீன் அக்கௌண்ட் டு பேங்க் பேமெண்ட் வவுச்சர். கேஷ் அக்கௌண்ட் டு ரோனி ரிசிப்ட் வவுச்சர். salaries to bank payment voucher. wages account to cash payment voucher. stationery account to பாண்டியன் journal voucher. ஸோ இந்த ப்ராசஸை நாம் எப்படி இதில் சிஸ்டமில் அப்டேட் பண்ண போகிறோன்றதை பார்க்க போகிறோம். ஸோ ராபர்ட் அப்படிங்கிற கம்பெனியை க்ரியேட் பண்ணுறோம். ஸோ கம்பெனி இன்ஃபோவில் போய்ட்டு க்ரியேட் கம்பெனி, இதுக்கு நீங்கள் F1 அழுத்துனீங்க அப்படின்னா க்ரியேட் கம்பெனி வரும். இதில் நம்ம ஆஸ் யூஷுவல் ப்ரொசீஜர்ஸ் நம்ம முன்ன பார்த்த மாதிரியே நம்ம இப்போ பார்க்குறோம். Thank you.